Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.6க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் என்ன, அதாவது ரிடக்ஷன் ஃபார்முலானா என்ன, அதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். தட் இஸ் இன் பவர்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ் தனித்தனியாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன். அடுத்த செக்ஷன் சைன் அண்ட் காஸோட ப்ராடக்டில் இருந்தால் ஆர் சைன் பவர் n இன்ட்டு காஸ் பவர் m. ஸோ இதோட ப்ராடக்டில் இருந்தால் இதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா m-1 டிவைடட் பை n+1, m-3 டிவைடட் பை m+n-2, n-4 அண்ட் ஸோ ஆன் அப்படியே போகுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? இதில் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா இது ஜென்ரலாக அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க ரேண்டமாக. பட் m வேல்யூ ஆடாக இருந்தால் என்ன, n வேல்யூ ஆடாக இருந்தால் என்ன, இது ஆடு இது ஈவன், இது ஈவன் இது ஆடு, ஸோ ரெண்டுமே ஈவன், அந்த மாதிரி 4 கேஸ் இருக்குது. அப்போ அந்த 4 கேஸில் நம்ம ஃபார்முலா எப்படி டெரிவ் பண்ணுவோம்? நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் எடுத்துக்க போகிறோம், இதே எடுக்காதீங்க. ஸோ இதே எடுத்துக்கோங்க, 0 to π/2 sin பவர் mx இன்ட்டு காஸ் பவர் nx dx. அதாவது சைனுக்கு பவர் இங்கே n இருந்தால் இங்கே பவரில் n இருக்காது, m தான் இருக்கும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சைனுக்கு பவரில் இருக்கிறது ஆல்வேஸ் m. இடம் மாற்றி கூட கொடுக்கலாம், காஸ் பவர் 4x சைன் பவர் 7x எப்படி கொடுத்தாலும் சரி, சைனுக்கு பவரில் இருக்க வேல்யூ தான் நமக்கு m அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட ரைட் ஹேண்ட் சைடு பாருங்களேன், m ஆடு n ஆடு, m ஈவன் n ஈவன், அதாவது ரெண்டுமே ஆடு ரெண்டுமே ஈவன், m ஆடு n ஈவன். ஸோ m இங்கே ஆட் நம்பர் ஆகும், n ஈவன் நம்பர், m ஈவன் n ஆடு. இந்த 4 கேஸ்லையும் பார்க்க போகிறோம். ஃபார்முலா பாருங்களேன், m-1 m-3 அண்ட் ஸோ ஆன், n-1 n-3 அண்ட் ஸோ ஆன். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா m+n m+n-2 அண்ட் ஸோ ஆன், m-1 m-3 அண்ட் ஸோ ஆன், n-1 n-3 அண்ட் ஸோ ஆன், டிவைடட் பை m+1 m+n m+n-2 அண்ட் ஸோ ஆன். அதே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 கேஸ்க்கும் சேமாக ஒரே ஃபார்ம் தான் எழுதியிருக்கேன். நான் கரெக்டாக இருக்கா பாருங்கள், 4த்துக்கும் எந்த வித சேஞ்சுமே இல்லை, ஒரே ஃபார்மட் தான். பட் எண்ட்ஸ் வித் என்ன அண்டு டினாமினேட்டர் என்ன ஆகும், அதுதான் நம்மளுக்கு கேஸ். இப்போ ஐடியா. ஸோ இப்போ ரெண்டுமே ஆட் நம்பர். இன்கேஸ் உங்களுக்கு அது ஃபார்முலா தெரியலனா நீங்கள் இதை வச்சு கூட கெஸ் பண்ணிடலாம். ரெண்டுமே ஆட் நம்பர். இப்போ ஆட் நம்பர் ஒரு 5ன்னு கொடுங்களேன், என்ன ஆகும், 5 - 3 என்ன ஆகும், 2. அடுத்த நம்பர் 5 - 5 போட்டிங்கன்னா இட் பிகம் 0, 0 ஆகக்கூடாது. அப்போ என்ன ஆகணும், 2ல் முடிய போகுது. சிமிலர்லி இதுவும் என்ன, 5 - 3 அகெயின் 2ல் தான் முடிய போகுது. தட்ஸ் தி ஐடியா. ஓகே, அப்போ இங்கே என்ன, ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா ஒரு 4ன்னு போடுங்க, 4 - 3 என்ன 1. அடுத்து 4 - 5 நெகட்டிவில் வரும், நெகட்டிவில் வரக்கூடாது. அப்போ இட் பிகம்ஸ் எண்ட்ஸ் வித் 1. ரெண்டுமே ஈவனாக இருந்ததுன்னா அப்போ ஆட் நம்பர்னா எண்டு வித் 2, ஈவன் நம்பர்னா எண்ட்ஸ் வித் 1. அதுதான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். நியூமரேட்டர்னா மேலே, இது ஃப்ராக்ஷன் நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். மேலே ஆட் நம்பராக இருந்தால் என்ன, எண்ட்ஸ் வித் 2. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இப்போ எங்கெல்லாம் ஆட் நம்பர் இருக்கோ அதெல்லாம் என்ன, எண்ட்ஸ் வித் 2. ஸோ அதே மாதிரி இங்கே எது ஆட் நம்பர், m ஆட் நம்பர், அப்போ m எண்ட்ஸ் வித் 2. இங்கே என்ன ஆட் நம்பர், n ஆட் நம்பர், அப்போ n எண்ட்ஸ் வித் 2. இதான் ஃபர்ஸ்ட் கேஸ் நியூமரேட்டரில். அடுத்து டினாமினேட்டர், ஈவன் நியூமரேட்டர் என்ன, ஈவன் நம்பராக இருந்ததுன்னா எண்ட்ஸ் வித் 1. இப்போ எதெல்லாம் ஈவன், இந்த இடத்துல ரெண்டுமே ஈவன், அப்போ ரெண்டுமே எண்ட்ஸ் வித் 1. ஸோ இங்கே n ஈவன், அப்போ n எண்ட்ஸ் வித் 1. இது என்ன, ends with 1 பிகாஸ் அது ஈவன். அவ்வளோதான், இதுதான் நியூமரேட்டர். இப்போ டினாமினேட்டருக்கும் அதே மாதிரி ஃபார்ம் இருக்கு. என்ன அப்படின்னா both are same ends with 2, both are opposite ends with 1. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு. both are sameனா என்ன, ஈவன் ஈவன், ஆடுன்னு இருக்குல்ல, இதான் both are same. அப்போ both are sameனா என்ன சொல்கிறோம், ends with 2. ஸோ அப்போ இதுவும் ends with 2. இது ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட், அப்போ ends with 1. அவ்வளோதான், இதான் ஃபார்முலா. பட் அலாங் வித் திஸ் திங் ஒரு விஷயம் மட்டும் அடிஷ்னலி பண்ணோம். நம்ம அந்த சைன் பவர் n காஸ் பவர் mக்கு பண்ணோம், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணோம், ஈவனாக இருந்தால் மட்டும் இன்ட்டு π/2 போட்டோம். அதே கேஸ் தான், ரெண்டுமே ஈவனாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணோம், இன்ட்டு π/2 போடணும். ஸோ தட் இஸ் தி வேல்யூ ஃபார் திஸ் ஒன். ஓகே, இதுதான் நம்ம ஃபார்முலா ஃபார் ஆல் தி 4 கேசஸ். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே இது எழுத தெரியணும். ஒன்ஸ் இந்த ஃபார்முலாவை கிளியராக எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த m பிளேஸில் என்ன, n பிளேஸில் என்னன்ற வேல்யூ போட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. எல்லாமே சேம் தான், எண்ட்ஸ் வித் மட்டும் என்னன்னு பார்த்துக்கணும். ஆட் நம்பர்னா எண்ட்ஸ் வித் 2, ஈவன் நம்பர்னா எண்ட்ஸ் வித் 1. அவ்வளோதான். அதே மாதிரி டினாமினேட்டர். இப்போ டினாமினேட்டர் அது கூட உங்களுக்கு தெரிலனா என்ன பண்ணலாம், வேல்யூ போட்டு பாருங்கள். ரெண்டுமே ஆட் நம்பர்னா என்ன, 3 and 5ன்னு இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும், 3 + 5 8. அடுத்து 3 + 5 - 2. அடுத்து 3 + 5 - 4. டினாமினேட்டர் அப்படியே போகுது, ஈவன் நம்பரில் சப்ராக்ட் பண்ணுறது.
3 + 5 -6. அடுத்து 3 + 5 -8 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 8 - 8 0 ஆயிரும். அப்போ 0 ஆகக்கூடாது. அப்போ இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணோம். இப்போ இது என்ன ஆகும்? 8 - 6 2. அப்போ ends with 2ன்னு எழுதியிருக்கோம் பாருங்கள். தட்ஸ் தி ஐடியா. ஓகே, ஸோ அப்போ உங்களால் அதை ஃபார்மேட் பண்ண முடியலனா நம்பர் 1 வச்சு போட்டு பார்த்துருங்க. வில் கெட் தி ஆன்சர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஃபார்முலா. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் 9.39 இருக்குது. ரெண்டு சப்டிவிஷன் சேம் திங் இதே தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 0 to π/2 sin power 5x into cos power 4x of dx. இதான் ஃபார்முலா. சின்ஸ் m பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது? 5. n பிளேஸில் என்ன இருக்குது? 4. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இஃப் m is odd and n is even, m வந்து ஆட் நம்பராகவும் n ஈவன் நம்பராகவும் இருக்குது. கரெக்டாக? திஸ் இஸ் ஆட் நம்பர், திஸ் இஸ் ஈவன் நம்பர். அப்போ வாட் இஸ் தி ஃபார்முலா? ஆட் நம்பர்னா நியூமரேட்டர் ends with 2. சைனுக்கு பவரில் இருக்கிறது தான் m, காசுக்கு பவரில் இருக்கிறது n. ஸோ அப்போ என்ன ஆகும்? m - 1 m - 3 and so on. அதே மாதிரி n - 1 n - 3 and so on எழுதிருவோம். ஸோ அதே மாதிரி டினாமினேட்டர் என்ன ஆகும்? m + n into m + n - 2 and so on. அப்போ ends with என்னன்றது பார்க்கணும். அப்போ m வந்து என்ன? நம்மளுக்கு ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா end with 2. n என்ன? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா ends with 1. டினாமினேட்டரில் ரெண்டும் சேமாக இருந்தால் ends with 2, சேமாக இல்லைனா ends with 1. ஓகேயா? ஸோ அப்போ சேமாக இல்லை, ஸோ ends with 1. அதாவது ஆடு ஈவன் மாறி இருக்குது, ஸோ ends with 1. இல்லை உங்களுக்கு இந்த லாஸ்ட் நம்பர் கஷ்டமாக இருக்குது போட அப்படின்னா ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். எங்கே எண்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக எழுதும்போது அந்த m - 1 m - 3 அதை போடுங்க, n - 1 n - 3 அதை போடுங்க. லாஸ்ட்டாக நம்ம அந்த எண்டு வித்தை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ m பிளேஸில் 5 போடுங்க. ஸோ 5 - 1 into 5 - 3ன்னு வந்துடும். இங்கே 4 போட்டால் என்ன? 4 - 1 into 4 - 3. இப்போ இது என்ன ஆகுது? எண்டு வித் 2. அடுத்த நம்பர் போட்டிங்கன்னா 5 - 5 0 ஆயிரும். அப்போ அது போடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 - 3 ends with 1. அடுத்த நம்பர் 4 - 5ன்னு வரும், -1 வரும், போடக்கூடாது. அப்போ ends with 1. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ டினாமினேட்டர் என்ன ஆகும்? 5 + 4. m பிளேஸில் 5, n பிளேஸில் 4. ஸோ 5 + 4, 5 + 4 -2, 5 + 4 -4, 5 + 4 -6, 5 + 4 -8. அடுத்து போட்டிங்கன்னா 5 + 4 -10ன்னு வரும். அப்போ 9 - 10 என்ன? -1, which is not a case. நெகட்டிவில் வரக்கூடாது, 0 வரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ இதோட முடிஞ்சிடும். இது என்னது? 9 - 8 வந்து 1, அவ்வளோதான். அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் நம்ம. இன்கேஸ் நியூமரேட்டர் எங்கே முடியும், டினாமினேட்டர் எங்கே முடியும்னு தெரியலனா ஜஸ்ட் அந்த ஃபார்மேட் எழுதுங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் அந்த ends with என்னன்னு எழுதிக்கலாம். ஓகே, நவ் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 4 into 2. இது என்ன? 3 into 1 divided by, ஸோ இது என்ன? 9 into 7 into 5 into 3 into 1. ஓகே, ஸோ அப்போ இது 8. இங்கே 3 கேன்சல் பண்ணிடலாமா? தென் வேறு எதாவது கேன்சல் ஆகுமா இங்கே? ஸோ எதுவும் கேன்சல் ஆகலை. பிகாஸ் இது எல்லாமே நம்மளுக்கு இது 3யோட மல்டிபிள், இது 2 ஆட் நம்பர். ஸோ இங்கே இருக்கிறது ஈவன். ஸோ தே ஆர் நாட் கெட்ஸ் கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன? 8 divided by 9 into 7, 7 5s are என்ன? 35. 35 into 9 பண்ணிங்கன்னா 315. So that is the answer. Therefore, integral 0 to π/2 sin power 5x into cos power 4x of dx என்ன? 8/315. That's all for that example. Second one, 0 to π/2 sin power 4x into cos power 6x. அப்போ ரெண்டுமே என்னது? ஈவன் நம்பர். அப்போ ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்தால் அந்த ஃபார்முலா எழுதுறதை விட்டுட்டு அடிஷ்னலி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்? ரெண்டுமே ஈவன் நம்பர்னா இன்ட்டு ஒரு π/2 போடணும், அதுவும் முக்கியம். ஓகே, சின்ஸ் m is equal to 4 and n is equal to 6. So if m is even and n is even, ரெண்டுமே even, then what is the formula? Integral 0 to π/2 sin power nx cos power nx dx m - 1 m - 2 and so on, n - 1 n - 3 and so on. ஓகே, அப்போ அடுத்து என்ன ஆகும்? ரெண்டுமே ஈவன் நம்பர்னா ends with 1. டினாமினேட்டரில் ரெண்டுமே சேம், ஏன்னா ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்கிறது. சேமாக இருந்துச்சுன்னா ends with 2, ரைட்? இன்ட்டு ஒரு π/2, பிகாஸ் ரெண்டுமே ஈவன் நம்பர். மாறி இருந்தது மற்றதுனா இது நம்ம போட மாட்டோம். ஒன்லி ஒரே ஒரு கேஸ் தான், ரெண்டுமே ஈவனாக இருந்தால் மட்டும் இன்ட்டு π/2. ஸோ 0 to π/2 sin power 4x into cos power 6x dx என்ன ஆகும்? m பிளேஸில் 4, n பிளேஸில் 6 போடுங்க. ஸோ 4 - 1 into 4 - 3, 6 - 1 into 6 - 3 into 6 - 5 divided by 4 + 6, 4 + 6 -2, 4 + 6 -4, 4 + 6 -6, அடுத்து 4 + 6 -8. ஓகே, நெக்ஸ்ட் போட்டால் என்ன ஆகும்? 4 + 6 -12. அப்போ 10 - 12 -2 வரும், நாட் அ கேஸ். அப்போ இதோட முடிஞ்சு 10 - 8 என்ன? 2, ends with 2 முடிஞ்சது. இன்ட்டு ஒரு π/2 இருக்குது. இப்போ இதெல்லாம் எழுதுங்க. ஸோ 3 into 1, இது என்ன? 5 into 3 into 1 divided by 10 into 8 into 6 into 4 into 2. ஓகே, இன்ட்டு ஒரு π/2. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் நம்மளுக்கு. இங்கே 5 2 டேபிளில் கேன்சல் ஆகிரும் 2 times. 3 இது 3 கேன்சல் 2 times. தென்
வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ 3 into pi 3 டிவைடட் பை, ஸோ இங்கே என்னென்ன இருக்குது 8 into 8 64 into 4 ரைட், 64 into 4 அதுக்கப்புறம் ஒரு 2 வேறு இருக்குது. 64 into 4 பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 256 வரும். அது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 512. தட் இஸ் தி ஆன்சர். தட் ஃபோர் integral 0 to pi by 2 sin power 4x into cos power 6x of dx is equal to 3 pi divided by 512. That is the answer for this question. Okay, so that's all for this example and that's all for this video also. So இதில் நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம், அதிலே 2 சப்டிவிஷன். பட் இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையே நம்ம கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக வில் சால்வ் அ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திஸ் ரிடக்ஷன் ஃபார்முலா. ஓகே, அப்போ இந்த ரிடக்ஷன் ஃபார்முலாவில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் we can solve easily by using this formula. Okay, so that's all for this video. Upcoming videoல நம்ம இதில் இருக்க ரிமைனிங் இன்னும் ஒரு 3 எக்ஸாம்பிள் இருக்குது, which is based on அந்த x power n into 1 minus x power n அந்த ஃபார்மில் இருந்துச்சுல, அதை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் முடிச்சுட்டு வில் கோ ஃபார் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.